ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில் முருகன் மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. இதை எப்படியாச்சுன்னா நடத்தியே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்து முன்னணியும் பாஜகவும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடணும்ப்பா அப்படின்ற ரேஞ்சில் தான் முருகன் மாநாடை கையில் எடுத்து குறிப்பாக மதுரையில் பண்ணுறாங்க. ஏற்கனவே மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலை, இது வந்து முருகர் மலை அப்படின்ற ஒரு பிரச்சனை கிளப்பி இந்து முன்னணி வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கில் என்ன பண்ணாங்க, ஏற்படுத்துறாங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மதுரையே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா எதனாவது ஒரு பிரச்சனை வரணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும், இதை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு மேல எதனா ஒரு குற்றம் சாத்தி அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஆதாயம் தேடலாமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜகவும் இந்து முன்னணியும் என்ன பண்றாங்க, தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த முருகரை கையில எடுத்தா பாஜக, ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜக வந்து என்ன பண்ணாங்கன்னா முருகனை கையில் எடுத்தாங்க. ஸோ அப்படி முருகனை கையில் எடுத்த பொழுது இது அவங்களுக்கு வந்து பலன் கொடுத்ததா, இது வந்து இதனால அவங்க வந்து ஆதாயம் அடைஞ்சாங்களான்னா இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்போ வந்து பாஜக மாநில தலைவராக இருந்தவர் தான் எல் முருகன். அவர் என்ன பண்ணாரு, நான் வேல் யாத்திரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, யாத்திரை எல்லாம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வேல் யாத்திரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஆரம்பிச்சாரு. ஆனா அது அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. எந்த அளவுக்கு தோல்வி அடையணுமோ அந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சது பாஜக. அது மாத்திரம் இல்லாம கூட சேர்ந்த அதிமுகவும் தோல்வி அடைஞ்சது. அதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமா பாயிண்டா எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஏன்னா அப்ப வந்து அந்த வேல் யாத்திரை வந்து இவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அதாவது அதிமுக ஆட்சி அப்ப இருந்தது. ஆனா இருந்தாலும் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் இல்ல நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரு துணிஞ்சு பண்ணாரு. ஆனா எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் எல்முருகன் மேல அதிமுக அரசு எடுக்கல அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருந்தது அந்த காலகட்டத்துல. ஆனா இப்போ திரும்பவும் என்ன பண்றாங்க, இதே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. இப்பவும் முருகர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முருகர் கையில் எடுத்துறாங்க. ஆனா முருகனை வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்காக தான் எடுக்கிறாங்களே கண்டி, உண்மையா இதை வந்து முருகர் பக்தர் மாநாடு அப்படின்னு நடத்தணும்னா ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப நடத்தணும், அப்படி ஏன் இதுக்கு முன்னாடி நடத்தி இருக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. ஏன்னா அரசியல் நெருங்குற டைம்ல தான் இந்த மாதிரி முருகர் பக்தர் மாநாடு நடத்தணும். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல, அதாவது தேர்தல் விதி உள்ள வந்ததுல, அப்போ மதம் சார்ந்த நீங்க எந்த ஒரு பொதுக்குழுவோ மீட்டிங்கோ நீங்க மாநாடு நடத்தக்கூடாது. ஏன்னா தேர்தல் விதி உள்ள வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணனா, ஒரு மதத்தை சார்ந்து மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாது, மாநாடோ பொதுக்கூட்டமோ நடத்தக்கூடாது. சோ அதனாலதான் இப்ப தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மாநாடு என்ன பண்றாங்க, நடத்திடுறாங்க. ஏன்னா இது வந்து 2021லயும் இவங்க முருகரை வைத்து என்ன பண்ணாங்க, அரசியல் மேற்கொண்டாங்க. அப்பவும் பாஜக அதிமுக தோல்வி அடைஞ்சது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் முருகரை வைத்து இவங்க அரசியல் பண்றாங்க. இப்பவும் இவர்களுக்கு இது தோல்வி அடையும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. அது மாத்திரம் இல்லாம எல்முருகன் என்ன சொல்றாருன்னா, கந்த கவசம் பாடலாம், கோட்டையை அசைக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. சோ இது வந்து ஒரு மதத்தை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கன்னா அது வந்து எசுக பசுகா தான் போய் முடியும் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முருகர் மாநாட்டுல ஏன் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கல? என்னதான் கூட்டணியில இருக்கிறார்ப்பா, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி போய் கலந்துக்கலாமே, ஏன் கலந்துக்கல அப்படின்னா அங்கதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ட்விஸ்ட் வச்சாரு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில வச்சதுனால அதிமுக மேல சிறுபான்மையினர் ஏகபோக கோபத்துல இருக்கிறாங்க. கொஞ்ச நஞ்ச கோபம் இல்ல, ஏகப்பட்ட கோபம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு கட்சி அதிமுகவுக்கு கூடவே இருந்தது. பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வெளியே வந்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம அதிமுக இருக்கிற சிறுபான்மையினரே இன்னும் அதிமுக மேலேயும் எடப்பாடி பழனிசாமி மேலேயும் கோபத்துல இருக்கிறாங்க. ஒரு சிலர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மை நாங்க வந்து ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் பிரிவுல நாங்க இருக்கிறோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, ஆனா எங்க ஓட்டு பாஜகவுக்கு போகாது அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க, அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. எந்தெந்த தொகுதியில எல்லாம் பாஜக நிக்கிறாங்களோ அந்த தொகுதிக்கு அதிமுக சார்பா இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில தான் எடப்பாடி பழனிசாமி இந்த முருகர் மாநாட்டுல கலந்து கொண்டா இது நமக்கு வந்து மைனஸ் ஆயிரும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற இந்த சிறுபான்மையினர் பகையும் நம்ம முழுசா வந்து சம்பாதிக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா
இது வந்து மத சார்ந்து நடக்கிற ஒரு மாநாடு. அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியுது. என்னதான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணி வந்து இது மதம் சார்ந்தது இல்ல, தமிழ் கடவுளான முருகரை வந்து என்ன பண்றோம், நாங்க வந்து என்ன பண்றோம், மாநாடு நடத்துறோம், தமிழர்கள் ஆகிய ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொள்ளணும், முருக பக்தர்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இது மதம் சார்ந்த ஒரு மாநாடு. இந்த மாநாடு, அதாவது முருகர் பக்தர் மாநாட பாஜகவும் இந்து முன்னணியும் மதம் சார்ந்துதான் எடுக்கிறாங்க அப்படின்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி போய் கலந்துக்காம என்ன பண்றாரு, அவாய்ட் பண்றாரு, வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஏன் இப்போ பாஜக சொல்லுதுல இது வந்து மதம் சார்ந்தது இல்ல, தமிழ் கடவுள் முருகரை வந்து நாங்க வந்து மாநாடு நடத்துறோம், அவருக்கு வந்து நாங்க புகழ் சேர்க்கிறோம், அதனால இதுல வந்து தமிழர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும், முருகர் பக்தர் எல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான அழைப்பு விடுக்கிறாங்கல்ல. அப்போ பொதுவான அழைப்பு விடுக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி போய் கலந்துக்கணுமா இல்லையா? இது பொதுவான அழைப்பு தானே, எடப்பாடி பழனிசாமி போய் கலந்துக்கணுமா இல்லையா, ஏன் கலந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் இது முருகரை வைத்து இவங்க அரசியல் செய்யறாங்க, இந்த மாநாட்டுல போனா சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு சுத்தமா வரவே வராது அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மை. ஏன்னா ஒரு மதம் சார்ந்தது பட்டு நீங்க போய் கலந்து கொண்டீங்கன்னா அப்ப மத்த மதத்தை நீங்க புண்படுத்துற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர். சோ அவர் என்ன பண்ண, மாண்பை கடைபிடிச்சு ஆகணும். ஒரு மதம் சார்ந்த பட்டம் நீங்க வந்து என்ன பண்ண ஆதரவா இருக்கக்கூடாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு யாருன்னா நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு மதத்தை மட்டும் நீங்க சார்ந்து இருக்கவே கூடாது, எல்லாரையும் நீங்க என்ன பண்ண ஈக்குவலா நினைக்கணும் அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு சொல்லுது. சோ அதன்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முருகர் பக்தர் மாநாட்டில் போய் கலந்துட்டா மத்த மதத்தினரை புண்படுத்துற மாதிரி ஆயிரும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவர் போய் கலந்துக்கல. அது மாத்திரம் இல்லாம இதுல போய் கலந்துக்கிட்டா நமக்கு வாக்கு வங்கி சதறிடும். ஏன்னா நீங்க அதிமுகலே இருக்கிற சிறுபான்மையினர் ஒரு சிலர்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க, ஐயா நீங்க போயிட்டு இந்த முருகர் பக்தர் மாநாட்டுல கலந்துக்காதீங்க, நாங்க வந்து எங்களுடைய சிறுபான்மையினர் வாக்குகளை நாங்க வந்து என்ன பண்ற மக்களை சமாளிக்கிறதே எங்களுக்கு பெரும் வேலையா இருக்கு, நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அவங்கள சமாளிக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு, இதன் மத்தியில நீங்க போயிட்டு அந்த முருகர் பக்தர் மாநாட்டில் கலந்துங்கன்னா எல்லாமே போயிடும், அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சிறுபான்மையினர் பிரதிநிதிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, நான் வந்து அந்த முருகர் பக்தர் மாநாட்டில் கலந்துக்கல, ஆனா என்னுடைய வாழ்த்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கூட்டணி கட்சிகள் வந்து சேர்ந்து நடத்துற இந்த மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமி போய் கலந்துக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் பாஜக எதெல்லாம் வைத்து அரசியல் பண்ணுவாங்க, எதெல்லாம் வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். சோ இந்த முருகரை வைத்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, அரசியல் செய்யறாங்க அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சோ இந்த வலையில போய் நம்ம சிக்கிக்க கூடாது, ஒருவேளை இந்த வலையில போய் நம்ம சிக்கிக்கிட்டா சின்னாபின்னமா ஆயிருவோம், அதனால பாஜக இருக்கிற இந்த வலையில நம்ம போய் சிக்க கூடாது. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டு பாஜகவை தஞ்சம் அடைஞ்சிட்டோம். ஆனா அவங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்படின்றதுனால இந்த முருகர் பக்தர் மாநாட்டுல நான் கலந்துக்கல அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இதன் மத்தியில உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரு என்ன பண்ணிருக்காரு, நான் இந்த மீட்டிங் வரலப்பா, ஆளை விடுங்கப்பா சாமி, ஏன்னா நான் வந்துட்டு எங்க ஊர்ல நான் ராமர் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ராமரை வந்து நான் என்ன பண்றேன், எல்லாருக்கும் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்றேன், தூக்கி பிடிக்கிறேன். இப்ப நான் முருகருக்கு வந்துட்டேன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என் மேல வந்து என்ன பண்ணுவாங்க, அதிருப்தியில வந்துருவாங்க, என்னப்பா இது ராமர் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க, அங்க போயிட்டு முருகருக்கு வந்து நீங்க இது பண்றீங்களே, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ் கடவுள் முருகர் அப்படின்றத இவங்க வந்து என்ன பண்றாங்க, பிரசித்தப்படுத்துறாங்க. பாஜகவும் இந்து முன்னணியும் தமிழ் கடவுள் முருகர், தமிழர்களின் கடவுள் முருகருக்கு நாங்க மாநாடு எடுக்கிறோம் அப்படின்றது தான் இவங்கள பிரதான இது விஷயமா இருக்கு. சோ அங்க இருக்கிற உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இங்க வந்தாருன்னா அப்போ தமிழர்களுக்கு இவர் சப்போர்ட் பண்றாரா, தமிழ் கடவுளுக்கு சப்போர்ட் பண்றாரா, நம்ம ஊர் கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐயா, பாபர் மசூதியை இடிச்சு அவ்வளவு போராட்டம் பண்ணி என்னென்ன வேலைகள்லாம் பார்த்து இப்ப ராமர் கோயிலை நாங்க கட்டி வச்சிருக்கோம், இங்க நீங்க வந்து எல்லாமே பண்ணாம தமிழ் கடவுளுக்கு போயிட்டு நீங்க முருகருக்கு இது பண்றீங்களா சொல்லிட்டு அங்க அவருக்கு கிளாஷ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவரும் ஐயா சாமி எங்களை விட்டுருங்க நான் வரவே இல்லை அப்படின்றத அவரு என்ன பண்ணிருக்காரு, சில பல தவிர்க்க முடியாத காரணங்களினால நான் இந்த மாநாட்டுக்கு கலந்துக்க கொள்ள முடியாது அப்படி மன்னிச்சுக்கங்க அப்படின்றத அவரு என்ன பண்ணிருக்காரு, மெசேஜ் பாஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா இங்க அதாவது பாஜக ஒரு கணக்கு போடுது, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல,
தாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாஜக இங்க ஒரு கணக்கு போடுது. ஆனா பாஜக மேல இருக்கிறவங்க வேற வேற மாதிரி கணக்கு போடுறாங்க. சோ அதனாலதான் இங்க வந்து எசகு புசுகா வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வரைக்கும் முருகர் பக்தர் மாநாட்டுல இவங்க கலந்துப்பாங்க, அவங்க கலந்துப்பாங்க, அவரு கலந்துப்பாரு, இவரு கலந்துப்பாரு, எல்லாருமே கலந்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில யாரும் கலந்துக்கல. ஏன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களே கலந்துப்பாரு அப்படின்றதா பேசப்பட்டது. ஆனா ரஜினிகாந்த் அவரும் கலந்துக்கல. ஆளை விடுங்கப்பா சாமி, எனக்குன்னு ஒரு உங்களுக்கு எல்லாம் அரசியல் இருக்குது, என்ன அரசியலுக்கும் வர விட மாட்டீங்க, எனக்கு சினிமான்னு ஒண்ணு இருக்குது, இதுல நான் என் பொழப்ப நடத்திட்டு போயிடுறேன், இந்த முருகர் மாநாட்டுல கலந்து கொண்டு நான் என்னையா பண்ண போறேன், அதனால என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரஜினியும் ஒதுங்கிட்டாரு, எடப்பாடியும் ஒதுங்கிட்டாரு, யோகி ஆதித்யநாத் அவரும் ஒதுங்கிட்டாரு. இப்போ பவன் கல்யாண் அவர் வர்றாரு. ஏன்னா வர வழியில பாஜக வந்து இவ்வளவு பெரிய நட்சத்திரங்களை கூப்பிட்டு இருக்காங்க, இவங்க யாருமே வரல, அட்லீஸ்ட் நீங்க வரலன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாயிரும், அதனால வந்து சேருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் கிட்ட அழைப்பு கொடுத்ததுனால பவன் கல்யாணம் வந்திருக்கிறாரு. இந்த முருகர் பக்தர் மாநாடு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தெய்வத்துக்காக எடுக்கிறாங்களா அரசியலுக்காக எடுக்கிறாங்களா அப்படின்றது அவங்களுக்கே வெளிச்சம். ஆனா உண்மையிலே தெய்வத்துக்காக எடுத்தா இந்த முருகர் பக்தர் மாநாடு ரொம்ப சிறப்பா நடக்கணும், நடக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ ஏன்னா இவங்க வந்து முருகரை வைத்து அரசியல் செஞ்சாங்கன்னா 2021 முருகர் எந்த அளவுக்கு தண்டனை கொடுத்தார் அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்தோம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு. சோ அதே மாதிரி இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னாடி முருகரை வைத்து இவங்க என்ன பண்றாங்க, அரசியல் செய்யறதா இதே முருகர் அதிமுக பாஜக நிச்சயமா 2026 தண்டனை கொடுப்பார் அப்படின்றதுதான் நிதர்சனமும் உண்மையா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் முருகர் எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு கை கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ மதுரையில் இருக்கிற முருகர் பக்தர் மாநாட்டில் யோகி ஆதித்யநாத், எடப்பாடி பழனிசாமி, ரஜினிகாந்த் போன்றவர்கள் கலந்து கொள்ளல. சோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இருக்குதா, இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குதா அப்படின்றது நம்மளால யூகிக்கு பார்க்க முடியல. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.